கொஞ்சம் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறேன். ஒண்ணுமே இல்லைன்னா ஒண்ணுமே இல்லாம பார்ப்போம். பொம்பளை பிள்ளை என்னைக்கு நீங்க ஒண்ணுமுள்ளங்கிறீங்களோ முத வந்து உங்க தைரியம். என் புரிச்சு எந்திரிப்பேன், என் புரிச்சு சம்பாதிப்பாங்க, ஒரு 3 பழம் சம்பாதிப்பாங்க. ஒண்ணும் இல்ல காலையில எந்திரிச்ச உடனே 5 மணிலேருந்து இதே சொல்லிருக்கீங்களா? நான் பணம் கேட்டா கூட யாரையும் கிடைக்க மாட்டேன். எப்படி கொடுப்பேன்? நல்லா இருக்கிறவங்க கடையை கொடுக்க முடியும். நம்பிக்கையோட கேட்க மாட்டேன். கட்டுனா பொண்டாட்டியும் பெத்ததாயும் ஒத்துழைப்பு கொடுக்க வச்சுக்கவே அவன் எங்க கூரை ஏற்பாடு செய்யுது. ஊர் பயிர்ந்து பண்ண முடியாது. கனவு நீ உன்னுடைய ஒத்துழைப்பு சாதிக்க முடியும். எனக்கு வருமானம் நான் என்ன செய்ய போறேன்? வருமானம் உட்காந்து படுத்துவங்க. முதல்ல ஒரு தொழில் பண்ண ஏற்படுத்தும். அதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போதான் எனக்கு சொல்லியிருக்கேன். சைக்கிளில் சின்ன சைக்கிளில் எடுத்துக்கிட்டு அந்த லேடி பாருங்க லேடி சைக்கிளில் தான் போவேன். கடையாக ஏறி போவேன். போய் இதை வந்து ஒரு நாள் முடியும்னு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். 6 மாதத்துனா 10 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சேன். 50 லோடு அடித்தேன். மதுரையிலே நம்பர் 1 ஆளாக வந்தேன். என் பேரை கேட்டாலே வந்து பயப்படுற மாதிரி வந்தாங்க பஜாரில். ஆனால் அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட்டு அதுதான் ஆரம்பித்து ஒரு நஷ்டமாயிடுச்சு. ஆனால் திரும்ப வந்து அவசரம் ஆரம்பிச்சது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு கேட்கிறேன். தெரியாம கேட்கிறியா இல்லை வீம்பு கேட்கிறியா? இல்லம்மா நீ பேசுற பற்றி தெரியல. அவர் நிலைமை சொல்லிட்டாலும் திரும்பி ஒன்று வேணும் ஒன்று கிடைக்கின்றாரு. அப்புறம் என்ன வருது? வேணும் கொண்டாடி பண்ணுறதுக்கு வாய்ப்பு வருது, கமிஷனுக்கு வருது அப்படின்னு. இதை என்ன சொல்கிறது? தொழிலே பண்ணனா வேலைக்கு கேஸ் தொழில் அப்படின்னு வேலை கிடைக்க உடம்புல இவ்வளோ தொந்தரவு சரியா இப்போ எந்த வேலைக்கு வச்சுக்கோமே எவ்வளோ வேலை வாங்குவேன். கொஞ்சமாக யோசிக்க மாட்டேங்கிறீங்க. படிச்சிருக்கீங்களா படிக்கலையா? உட்காந்து வேலை பார்த்துட்டு படிக்கிறாங்க. அவங்க உட்காந்து வேலை உங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. ஒரு வேலை யாராச்சும் கூப்பிட்டா போவே அடுத்த வீட்டில் படுத்துக்கலாம். நான் சொன்னதும் கிடையாது. அவங்க என்ன தோணணும் முதல் அவன் உடம்பு யாரும் யோசிக்க மாட்டேங்கிறீங்க. அவன் சூழ்நிலை யாரும் யோசிக்கல. இவ்வளோ முடியாத சரியா உட்காந்துருக்கேன். இன்னும் பெரிய பொக்கிஷம் உங்களுக்கு. எதையுமே இழக்காம ஒன்று கிடைக்காது. ஏதாவது ஒன்று இழந்து ஒன்று கிடைக்கும். ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஒரு 15 தடவை 20 தடவை நைட்டு 5 கூட போகும். என்ன ஐடியா? ஆனால் குடும்பம் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிடுச்சு. ஆப்ரேஷன் அப்புறம் மாத்திரை எடுத்துக்கிட்டு கண்ட்ரோல் ஆகிடுச்சு. நீங்கள் கொடுத்த மருந்து டெய்லி நைட்டு காலையில் சாப்பிடும். காலையில் அதில் கொடுக்குறதா சாப்பிட்றேன். நைட்டு சாப்பிட்றேன். இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அது ஸ்டெயின் பண்ண முடியாது என்னால். உடனே எதுவும் தரணும் தோத்துக்கிறீங்க. இப்போ ஒரு வாய்ப்பு ஒன்று வந்திருக்கு சார். கமிஷனுக்கு தான் வாய்ப்பு வந்துருக்கு. அதை நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அது முடிச்சு நல்லபடியாக முடிவு செட்டில் ஆகிடலான்னு சொல்கிறேன் நான். ஆனால் வேணா சொல்கிறேன் எதுவுமே வேணால் வேலைக்கு போகிறோம். வேலை கிடைக்க மாட்டேங்குது. எங்கே போனாலுமே வயசு 50 வயசு ஆகிட்டா சேர்க்க மாட்டேன்றாங்க.